இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவன் மனிதனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். வசனம் சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த வசனத்தை நான் டிபிடியில் படிக்கிறேன். தேவன் மனிதனை தம்மை விட சற்று குறைவான நிலையில் வைத்தார். ஆனால் அவனை மகிமையாலும் மரியாதையினாலும் கிரீடம் சூட்டினார். ஹல்லேலூயா. நம்மில் அநேகர் இந்த வசனத்தை படித்து, நம்மளாம் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மற்ற மொழியாக்கத்தில் அது தெளிவாக சொல்லுகிறது, தேவனை விட மனிதன் சற்று சிறியவனாக படைத்திருக்கிறார். அப்போது என்ன வித்தியாசம்? தேவனை விட மனிதனை எப்படி சிறியவனாக்கினார் அப்படின்னா, தேவன் படைக்கிற தன்மை உடையவர், அவர் உருவாக்குறவர், அவர் படைப்பாளர். ஹல்லேலூயா. ஆனால் மனிதன் பாருங்க, அவனால் படைக்க முடியாது. ஆனால் தேவன் படைத்ததை ஆளுகை செய்ய முடியும். அதனால்தான் இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது பாருங்க, தேவனை விட மனிதனை சற்று சிறியவனாக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதன் அந்த ஆளுகை கட்டளையை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நற்செய்தி அவனுக்கு ஒருபோதும் புரியாது. ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, நற்செய்தி என்பது நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்டோம், இல்லை இந்த பூமியில் வாழ்ந்துட்டு நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், அப்படி தான் மனதில் இருக்குதுப்பாங்க எல்லாருக்கும். ஆனால் உண்மையாகவே நற்செய்தி என்பது தேவன் நமக்கு சேவை செய்வதை பற்றியதல்ல. நற்செய்தி என்பது நாம் அவருக்கு சேவை செய்வதை பற்றியதாகும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் தாவீது கேட்குறார் பாருங்களேன், ஆண்டவரே, நீர் மனுஷனை நினைவு கூறும்படி மனுஷனா யாரு? இல்லை மனுஷனா யாரு? சங்கீதம் 8:4 கேட்குறாருப்பாங்க தாவீது தாசன், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அப்புறம் அடுத்த வசனத்தில் அவர் அதுக்கு பதிலும் சொல்கிறாரு. சுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறாருப்பாங்க, நீர் அவனை உம்மை விட சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்போது அவருடைய மனக்கண்களில் அதை பார்த்துருக்கிறாரு. ஏன்னா அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் மடியமாக இந்த மனிதனை தேவன் படைத்தார். அப்போ நான் அவரை போல இருக்கிறேன். அப்போ என்ன எனக்கும் அவருக்கு வித்தியாசம்னா, என்னை ஆளும்படியாக, என்னை நடத்தும்படியாக தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அவரோடு சற்று சிறியவனாக படைத்திருக்கிற மாத்திரமல்ல, நம்மை எதனால் முடிசூட்டி இருக்கிறார்னா மகிமையினாலும் கனத்தினாலும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே தாவீதாசன் யோசிக்கலாம், வானத்தையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் மனுஷனுக்கு ஏன் இவ்வளோ மதிப்பு என்று அவர் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். பாருங்க, தேவன் நம்மை குறைவானவனாக படைக்கவில்லை, மகிமையை வெளிப்படுத்தும் பாத்திரமாக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமை என்பது தேவனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கும் வாழ்க்கை. இல்லை கனம் அப்படின்னா மரியாதை. அப்படின்னா பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த அந்த தெய்வீக மதிப்பும் அடையாளமும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாவம் மனிதனின் மகிமையை மறைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் அந்த அடையாளம் மீண்டும் நமக்கு மீட்கப்பட்டது. இந்த கிறிஸ்துவில் இருப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் பாவத்தின் அடையாளத்தில் அல்ல, தேவனுடைய மகிமையின் கனத்திலும் அந்த அடையாளத்தில் வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. எதனால் மனிதனுக்கு அவருடைய மகிமையும் கனத்தையும் சூட்டினார் அப்படின்னா, பாருங்க, ஆதாமை உருவாக்கும் பொழுது ஒரு அடிமையாக அவர் உருவாக்கவில்லை, ஒரு மகனாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு குமாரனை போல உருவாக்கினார். பாருங்க, இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படியாக நம்ம அவர் உருவாக்கி இருக்கிறாருன்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை முடிசூட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களில் யாராவது உங்களே தாழ்ந்த மனப்பான்மையோடு நீங்கள் இருப்பீர்களானால், இல்லை உங்களை குறித்து மற்றவர்கள் தாழ்வாக நடத்துகிறார்கள் என்று நினைப்பீங்களானா, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மகிமையினாலும் கனத்தினாலும் சூட்டியிருக்கிறேன், முடிசூட்டியிருக்கிறேன். கிரீடம் சூட்டப்பட்டவளாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம பேச்சு, நம்ம செயல்கள் எல்லாமே அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த அடையாளத்தை பிரதிபலிக்க வேண்டும். இல்லை இந்த உலகம் நம்மை பார்க்கிறத பார்வை போல் அல்ல, தேவன் நம்மை எப்படியாக பார்க்கிறார், தேவன் நம்மளை எந்த அடையாளத்தில் நம்மளை முடிசூட்டியிருக்கிறார், அதுதான் நிஜம். பாருங்கள், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா.
ஒருவேளை பாவம் குற்ற உணர்வு அதில் இருப்பீர்களானால் இல்லை, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இன்றைக்கு கர்த்தர் உங்களை எப்படியாக எந்த அடையாளத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் பார்வை அல்ல, அந்த குற்ற உணர்வில் அல்ல, தேவன் உங்களை பார்ப்பதை போல பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை, எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் மாறும் பாருங்க. அந்த அடையாளமே மாறும், வாழ்க்கையே மாறும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பரலோகத்துக்கு மட்டும் கூட்டி செல்றதுக்காக படைக்கல. அப்படின்னா நம்மளை பூமியிலே உருவாக்கியிருக்கே வேணாம். தேவன் பரலோகத்திலே நம்மளை வச்சிருக்கலாம் பாருங்க. எதுக்கு ஆதாம பூமியில உருவாக்குனாரு? எதற்காக? அந்த பூமியை அவன் பலுகி பெருகி அவன் அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நம்மை போல ஒருவனா அவன் இருக்கிறானேன்னு சொல்லி இல்லை அவனை வைத்தார் பாருங்க. இன்றைக்கு அதே உறவு, அதே அன்பு, அதே நேற்று இன்று மாறாத அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அந்த அதிகாரத்தையும் அந்த அடையாளத்தையும் நம்ம பார்த்து நம்ம எப்படி முடிசூட்டி இருக்கிறார், மகிமையினாலும் கனத்தினாலும். அப்படிப்பட்ட ஒரு பார்வையில பார்த்து நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையில் நடக்கும் பொழுது பாருங்க, நம்ம இந்த பூமியில நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கையாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களை இந்த பூமியில் வெறுமையாக எங்களை வைக்கலப்பா. உம்முடைய மகிமையும் உம்முடைய ராஜ அந்த அடையாளத்தையும் ஆண்டவரே இந்த பூமியில் வெளிப்படுத்துவதற்காக எங்களை படைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே அதை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் செயல்பட எங்களை விட்டு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, குற்ற உணர்வில் இருக்கிறவர்கள், பாவ சிந்தனையில் இருக்கிறவர்கள் விடுபட்டு ஆண்டவரே அந்த தேவ மகிமையும் அந்த தேவ கனத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தங்களுடைய அடையாளத்தில் வாழ என் தேவன் கிருபை செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.